ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோல பேரன் எல்லாரும் சேர்ந்து அவ இறந்து போறதா சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. அதோட லூவும் இறந்து போயிட்டதா சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். யூசிஏ லிங்க் கிட்ட அடி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் செம்ம கடுப்புல அவ நான் என்ன பண்ணாலும் எப்படி பேசினாலும் என்ன அடிக்கிறத மட்டுமே ஒரு குறிக்கோளா வச்சிட்டு இருக்கா அப்படின்னு கத்திட்டு இருக்க. நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாதா? இருந்து நான் எவ்வளவு பொறுமையா இருக்கேனா இதுக்கு காரணம் ஃபோர்த் பிரின்ஸ் மட்டும்தான். ஒருவேளை ஃபோர்த் பிரின்ஸ் மட்டும் இதுல இல்ல அப்படின்னா அவளை நான் கொன்னே இருப்பேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்பதான் டெங்யூங் இருக்கான்ல, அவன் ஒரு விஷயத்த சொல்றான். ஜின் ஒரு சாதாரண பொண்ணு அப்படிங்கறதுனால அவ எதிர்காலத்துல பேலஸ்க்கு வரப்போ அவளுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையான ஆளா நீங்க ஏற்க கூடாது அப்படின்னு யோசிட்டு கேட்க, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அதாவது அவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுது. லாஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் மீட் பண்ணப்ப கூட அவங்க உங்ககிட்ட தான் நிறைய பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இருந்து தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவனும் ஆமாண்டா அப்படி கூட இருக்கலாம், இப்பவே நான் போய் அவங்கள மீட் பண்றேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கான். அப்படியே இங்க பார்த்தா பேலன் நம்ம தான் இறந்து போறோமே அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியா எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. இப்ப நைட்டு மேல உட்காந்துட்டு லூ இறந்து போயிட்டான்னு அவனை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு நெருப்பெல்லாம் பத்து வச்சு நீங்க இவ்வளவு சீக்கிரம் இறந்து போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் இந்த சின்ன வயசுல என்னால இறந்து போயிருக்கீங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான். அந்த மஷ்ரூம் உங்களுக்கு சாப்பிடவே கொடுத்துருக்க கூடாது. இதுக்காகவே அடுத்த ஜென்மத்துல நான் லூவாவும் நீங்க பேலனாவும் பிறக்கணும். அப்ப நான் உங்களை கண்டிப்பா காப்பாத்துவேன். அது மட்டும் இல்லாம கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக கூடிய சீக்கிரமாவே நானும் உங்ககிட்ட வந்துருவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் கடைசியா என்னோட கிச்சனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அங்க பார்த்தா லூ பேய் மாதிரி உட்காந்துருக்கான். இத பார்த்ததும் லூ தான் செத்து ஆவியா வந்திருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டு, மிஸ்டர் லூ, நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வர போறேன். அதுக்குள்ள நீங்க என்ன தேடி வந்துட்டீங்களா? என்ன மன்னிச்சிருங்க லூ, இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் அந்த பாய்சன் இருந்த காலான உங்களுக்கு கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, அவனா மெதுவா எந்திரிச்சு வந்து எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு பேரனும் கண்டிப்பா லூ, நான் உங்களுக்கு மெழுகுவர்த்திலாம் ஏத்தி வச்சு படையல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு எதுக்கு படையல் அப்படின்னதும், ஏன்னா நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல இவன் ஒரு நிமிஷம் பயந்துடுறா. இல்லையே, என்னோட பாடி வாமா இருக்கு, என் கையை வேணா பிடிச்சு பாரு அப்படின்னு கை கொடுக்க வர, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு உங்களை நினைச்சா ரொம்பவே கவலையா இருக்கு, அதனால நான் இப்பவே உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கதவுல போய் வேகமா முட்ட. இப்ப அப்படியே அடுத்த நாள் பார்த்தா தலையில காயத்தோட தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்ததும் நம்ம இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு லூவை பத்தி இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்க, லீச்சங்கும் அங்க பாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. பார்த்தா லூ கேஷுவலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு தெரியுறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே லூ இப்ப நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். பேலனும் அவர் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அக்கா நாங்க எல்லாரும் உங்ககிட்ட போய் சொன்னோம், நீ இறந்தெல்லாம் போக மாட்ட, கவலைப்படாத. ஆமா ஆமா, நாங்க எல்லாரும் உங்ககிட்ட சும்மா விளையாண்டோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்ப நான் இறந்து போக மாட்டேன்னா நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறா. இப்ப லூட்ட போயிட்டு நீங்களும் உயிரோட தான் இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்க, இப்படி பேலன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மத்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் பார்த்தா லூ நேத்து பேலன் பேசுறதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அவளோட நினைப்பாவே இருக்கா. அந்த பக்கமா வந்த சென் கிட்ட பேலனை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஓ பார்த்தேனே, இன்னைக்கு காலையில தான் நானி அவளை பிளைண்ட் டேட்டு கூட்டு போனாங்க அப்படின்னு சொன்னதும், என்னது பிளைண்ட் டேட்டா, ஜின் இருக்கிறப்போ ஏன் அவளை கூட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, யாருக்குப்பா தெரியும், அது இல்லாம ஜின்னை விட பேலன் ரொம்பவே அமைதியான நல்ல பொண்ணு இல்ல, அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் ஊசி பேத்துற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. இங்க பாவம் லூக்கு தான் உடனே மூஞ்சே மாறி போயிடுது. இதுக்கப்புறம் சென்னோட பார்மசில கட்டுறாங்க. ஒருத்தர் வந்து சென் கிட்ட நீங்க தானே டாக்டர் சென் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சென்னும் ஆமா நான் தான் டாக்டர் சென், நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. ஆக்சுவலா இவர் வந்து இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளினிக்கோட ஓனர். நம்ம சென்னை பத்தி கேள்விப்பட்டு அவரோட கிளினிக்கு டாக்டரா வந்து ஒர்க் பண்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு சாப்பாடு தங்குறதுக்கு இடம்னு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து மாசம் ஒரு 30,000 சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு சென்னும் இல்ல சார், இங்க நான் என்னோட ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால என்னால அங்க வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் இது ஒரு நல்ல ஆஃபர், அதை பத்தி மறுபடியும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் லெட்டர் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. அப்ப ரெட்டா லீச்சாங்க அங்க வர, யார் இவரு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சென்னும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதனால யாரு கவலைப்பட போறா, சொல்ல போனா எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க, அதனால நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா யூசேஜ் என்ன மீட் பண்ண வந்திருக்கான். ஜின் கிட்ட டைரக்டாவே நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட, உடனே ஜின்னும் என்னடா இவரு நம்மளை விட ஃபாஸ்டா இருக்காரு,
அதுக்குள்ள ஃப்ரெண்டாலாம் இருக்கலான்னு கேக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிடுறா. சரி இப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, உங்களுக்கு ஏதாவது வேணா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இவளா என் வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு வேற என்ன வேணும், தன்னை மனசார காதலிக்கிற ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்ல, இவன் உடனே அந்த ஹார்பினை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு பையன் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில இருக்கணுமே அப்படின்னு சொன்னதும் இவளும் உடனே வைக்கப்பட்டுட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இதை இவன் எப்படி நினைச்சுக்கிறான்னா, அப்ப ஃபோர்த் பிரின்ஸ் இவங்கள லவ் பண்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். இவன் இந்த மாதிரி நினைச்சு பேசிட்டு இருந்தா ஆப்போசிட்ல ஜின் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. உடனே யூசேவும் என்னடா இந்த பொண்ணு நமக்கும் சேர்த்து ரூட்டு விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே லூவ பார்த்தா ஏன் இந்த பெலன் வர இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு தேடிட்டு இருக்கான். அப்ப பெலனும் அங்க வந்துல, என்னம்மா பிளைண்ட் நைட் போனதா கேள்விப்பட்டேன், எப்படி போச்சு அப்படின்னு கேட்டதும் நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்ல, யாருக்கு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்ல அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்ப என்ன அங்க வந்து லூவ வெறுப்பத்தலாம் அப்படின்னு, என்னம்மா பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, சித்தப்பா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பிளைண்ட் டேட்டுக்கு போனது எங்க அம்மாக்காக அப்படின்னு இவரு கூட தூக்கி போடுறா. உடனே ஜென் பதறி போய், என்னது உங்க அம்மாக்காகவா, உங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, எங்க அம்மா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம வந்துட்டாங்க, சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேல நகர்ந்து கிளம்பிடுறா. உடனே லூவும் நம்ம ரூட்டுக்குள்ளே இருப்பா அப்படின்னு, அது ஒண்ணும் இல்ல, நானே ரொம்பவே திறமையான ஹார்ட் ஒர்க் பர்சன்ல, அதனாலதான் அப்படின்னு சென்ன வெறுப்பேத்திட்டு போக, சென்னா எவ்வளவு தைரியம் இருந்தா அதனால நானே பார்க்க வந்திருப்பான் அப்படின்னு சமகடுப்புல கத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப கூட இதே பேச்சாதான் போயிட்டு இருக்கு. அப்பதான் சென்னும் அவர் கிடைச்சிருக்கிற அந்த வேலையை பத்தி சொல்றாரு. அதுக்கு எல்லாரும் இது ரொம்ப நல்ல ஆஃபர், நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சென் தான், இல்லம்மா இப்பதான் லீச்சங் கொஞ்சம் கொஞ்சமா மெடிசன்ஸ் பத்தி கத்துட்டு இருக்கா, அதோட நமக்கு இருக்கிற ஒரே வருமானமும் இதுதான், எனக்கு உங்களை விட வேற எதுவும் பெருசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சித்தப்பா இதுதான் மிஸ்டர் ஜோவு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா யூசேக்கு ஜின் பண்றதெல்லாம் பார்த்து ஒரே குழப்பமா இருக்கு. அந்த பொண்ணு பண்றதெல்லாம் எனக்கு என்னவோ சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டெங்கியங்கும் அட ஏன் பாஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்க உங்களை ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு பார்த்தா ஜின் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவனா யூசே ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன பாஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லடா இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறான். பாஸ் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஃபோர்த் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காருல்ல அவரு, நீங்க உண்மையாவே அவருக்கு விசுவாசமா இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத சோதிக்கிறாருன்னு தோணுது அப்படின்னு இவன் அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல எல்லாத்தையுமே தப்பு தப்பாவே சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் இவனும் நம்பிட்டு, டேய் நான் இதை பத்தி எல்லாம் யோசிக்காம அந்த பொண்ணு கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டிருக்கேன், ஃபோர்த் ஃப்ரெண்ட்ஸ் தப்பா எடுத்துக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு டெங்கியுங்கும், கவலைப்படாதீங்க பாஸ், ஜின்னு இதை போய் முதல்ல சொல்றதுக்குள்ள நம்ம இதாவட்ட முதல்ல சொல்லி நம்ம நிலைமைய புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பெரியவ பார்க்க போனா அவன் மறுபடியும் பேலஸ்கே போறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பதறி போயிட்டு, இளவரசரே நமக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அப்படின்னா அதை நம்மளே பேசி தீர்த்துக்கலாம், தயவு செஞ்சு இங்க வந்து போயிடாதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. அட நீங்க ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க எந்திரிங்க, நான் திரும்பி என்னோட பேலஸ்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனும் அப்ப அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணுக்கும் நமக்கும் செட் ஆகாது, அதை மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இளவரசரே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நினைக்கிறேன், அதுக்காக இப்படி பின்வாங்கலாமா, நான் உங்களுக்காக அந்த பொண்ணு கிட்ட பேசி உங்களை சேர்த்து வைக்கிறேன், ப்ளீஸ் நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஜென்னா லீச்சங்கு அப்புறம் ஜின்னு அப்படின்னு எல்லாருமே அவருக்கு கிடைச்ச அந்த வேலைக்கு போக சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல லீச்சங்கெல்லாம் ரொம்பவே டைரக்டாவே சொல்லிடுறா, இங்க பாருங்க சித்தப்பா, உங்க பாசம் காதலெல்லாம் நினைச்சு பார்த்து உங்க திறமைய வீணாக்கிடாதீங்க, நீங்க அங்க போய் வேலை பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல இருந்தே நம்ம சென்னோட விஷயம் இந்த குடும்பத்துக்கே தெரியும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. இங்க கட் பண்ணி யூசேவை பார்த்தா, டேய் என்னாலதான் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனையாடா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு டெங்கியுங்கும், எனக்கு என்னவோ அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்களுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு கேட்டதும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம ஏன் சின்ன இங்கே தங்க வைக்க கூடாது, டேய் இங்க ஏற்கனவே பிரச்சனை புகஞ்சிட்டு இருக்கு, நீ ஏன் அதுல பெட்ரோல ஊத்துற, ஐயோ பாஸ் ஜின்ன தங்க வைக்கிறது உங்களுக்காக இல்ல, நம்ம இளவரசருக்காக, இது மூலமா நம்மளுக்கு ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி 2 பெனிஃபிட் இருக்கு. முதல்ல நம்ம இளவரசருக்கும் இவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும், இன்னொன்னு அந்த ரவுடி பொண்ணு இருக்கால அவளை அவங்க அக்கா கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனும், உனக்கு உடம்பு ஃபுல்லா மூளைடா, நீ புத்திசாலிடா அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கான். இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா அடுத்து இதுதான் பண்ண போறானுங்க போல. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் சென்ன பார்த்தா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம நானிக்கிட்டே பேசிடுவோம் அப்படின்னு இப்ப நானிக்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. நானி எனக்கு வந்து ஜாபு அது உண்மை கிடையாது, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், அதனால எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல, நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஏன் இப்படி போய் சொல்றீங்க,
நீங்க ஒரு நல்ல மனுஷனா வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க நல்ல ஒரு டாக்டர். அதனால உங்க திறமைய வேஸ்ட் பண்ணாம போய் வேலைய பாருங்க அப்படின்னு சொன்னதும், என்னால இங்கேருந்து போ முடியாது அப்படின்னு அடம்பிடிச்சுட்டு இருக்காரு. உடனே நானியும் உங்களால ஏன் இங்கேருந்து போ முடியலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சைன் பண்ண அந்த கான்ட்ராக்ட் எடுத்து காட்டுறாங்க. இவரும் இதுக்காகலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் எதுக்காக போக மாட்டேங்கிறீங்க? நான் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லு. ஏன்னா அந்த ஜாப் ரொம்பவே பெட்டரா இருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இத நீங்க தவற விட்டுறாதீங்க. நீங்க கண்டிப்பா அங்க போய் வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நானே சொல்லிட்டு இருக்க. இதனால ஜென்னும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனா பாவம் மனுஷனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. இதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.